பிலிம்ஸ்க்கு நம்ம டாப் 25 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதெல்லாம் முக்கியமான டாப் 25 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதில் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் அண்ட் அவார்ட்ஸ் அண்ட் நியூஸ் அந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கர்பூரி தாக்கூர் அவர் வந்து பாரத ரத்னா விருது வந்து வாங்கியிருக்காங்க. அவங்கள வந்து ஜனநாயக் அப்படின்னு கூப்பிடுவாங்க, ஜனங்களின் நாயகன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. பீகாரோட 2 டைம் சீஃப் மினிஸ்டராக வந்து இருந்திருக்காரு. பீகாரோட 2 டைம் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காரு. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதியோட 200 பர்த் அனிவர்சரி செலிப்ரேஷன் இப்போ தான் செலிப்ரேட் பண்ணாங்க. இந்திரா காந்தி ஸ்டேடியம் டெல்லியில் வந்து பிரதமர் மோடி கூட வந்திருந்தாங்க. ஸோ அது முக்கியமான டாபிக். 200 பர்த் அனிவர்சரி செலிப்ரேஷன் இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் வந்து டெல்லியில் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அடுத்து சாண்ட் ரவிதாஸ். சாண்ட் ரவிதாஸ் யாருன்னா டிசிபிள் ஆஃப் பொயட் ராமானந்தா. ஸோ பொயட் ராமானந்தாவோட ஸ்டூடெண்ட் அவர். மீராபாய்ஸோட குரு அவர் பார்த்தீங்கன்னா சாண்ட் ரவிதாஸ். ஸோ ரவிதாஸ் அவர்கள் வந்து மீராபாயோட குரு. ஸோ ரவிதாஸோட குரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொயட் ராமானந்தா. அடுத்த 4ஆம் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ராணி சென்னம்மா. ராணி சென்னம்மா அவங்க வந்து முக்கியமான ஒரு ரிவால்ட்டை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா கிட்டூர் ரிவால்ட். கிட்டூர் ரிவால்ட் தான் ராணி சென்னம்மா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட 200வது பர்த்டே செலிப்ரேஷனும் இப்போ வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ராணி சென்னம்மா கிட்டூர் ரிவால்ட் என்ன சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் லார்டு டல்ஹௌசி பண்ணுறதுக்கு முன்னாடியே 1824 டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் மூலமாக அவங்களோட இடத்த வந்து பிடிச்சிக்குவாங்க. கிட்டூர் இடத்த வந்து அவங்க வந்து லேப்ஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க. பிஃபோர் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அஃபிஷியலியாக லார்ட் டல்ஹௌசி வந்து பண்ணுவாங்களா டாக்டரின் ஆஃப் லேப்ஸ். அது பண்ணுறதுக்கு முன்னாடியே 1824 அப்பயே கிட்டூரை வந்து அவங்க வந்து ராணி சென்னம்மா இடத்த வந்து வாரிசுலானால எடுத்துக்கிடுவாங்க. அடுத்த 6வது செயின்ட் மீராபாய். ஸோ மீராபாய் நம்ம பார்த்தோம். அவர் வந்து ஒரு பிரின்சஸ். அவங்க வந்து யசோதா நாட்டோட பிரின்சஸ். அவங்க செயின்ட் மீராபாய் அவங்க யாரோட ஸ்டூடெண்ட் நம்ம இப்போ வந்து பார்த்தோம். மீராபாய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ரவிதாஸ் அவங்க வந்து குரு. அவரோட ஸ்டூடெண்ட் தான் வந்து மீராபாய். அடுத்து காசி நஸ்ருல் இஸ்லாம். காசி நஸ்ருல் இஸ்லாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் எழுதியிருக்காங்க, பிரலய் சிக்ஸா. அந்த புக் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பிரலய் சிக்ஸா ஒரு புக் எழுதியிருக்காங்க காசி நஸ்ருல் இஸ்லாம். அந்த புக்கை வந்து கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து 1960 பத்மபூஷன் விருது வந்து வாங்கியிருக்காங்க. 1960 பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காங்க. அப்புறம் பங்களாதேஷோட 2வது சிவிலியன் அவார்டு, ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு பங்களாதேஷில் இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எக்குசே பதாக். எக்குசே பதாக் அப்படி சொல்கிற மாதிரி 2வது ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு பங்களாதேஷ் இருக்காங்க. அவங்க வந்து கொடுத்துருக்காங்க காசி நஸ்ருல் இஸ்லாமுக்கு. அடுத்து 8வது சீத்தல் தேவி. சீத்தல் தேவி இவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் விமன், பேரா ஆர்ச்சர், ஆர்ச்சரி இதில் இருக்காங்க. பேரா ஆர்ச்சர் அவங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு அம்சம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அம்பாசிடர் வந்து ரிவ்யூ இருக்காங்க. நேஷனல் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து ஒரு ஐக்கானா வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து நேஷனல் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் வந்து ஒரு ஐக்கானா வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அடுத்து 9th டாபிக் பாருங்க, பிரிட்ஸ்கர் ஆர்கிடெக்சர் பிரைஸ். பிரிட்ஸ்கர் ஆர்கிடெக்சர் பிரைஸ் வின்னர் யாரு பார்த்தீங்கன்னா ஜப்பானீஸ் நாட்டை சேர்ந்தவர் ரைக்கன் யமமோட்டோ. ரைக்கன் யமமோட்டோ தான் இந்த பிரிட்ஸ்கர் ஆர்கிடெக்சர் பிரைஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து 10வது ராஷ்ட்ரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கார். ராஷ்ட்ரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கார் 2019. ஸோ ஸ்போர்ட்ஸில் வந்து கொடுப்பாங்க. இது வந்து பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் என்டிட்டிக்கு வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ 2019 ஃபார் ஸ்போர்ட்ஸில் கொடுக்குறாங்க. ஜப்பான் அண்டு ப்ரைவேட் என்டிட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க. அடுத்த டாபிக் என்ன பார்த்தோம்னா 11th டாபிக் கோட்டை அமீர் கம்யூனல் ஹார்மனி அவார்டு. கோட்டை அமீர் கம்யூனல் ஹார்மனி அவார்டு இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுக்குறது. 2024 முகமது ஜுபைர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 2024 முகமது ஜுபைருக்கு அவருக்கு வந்து கோட்டை அமீர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 12 ஜீவன் ராக்ஸா பதக் சீரீஸ் ஆஃப் அவார்ட்ஸ். ஜீவன் ராக்ஸா பதக் சீரீஸ் ஆஃப் அவார்ட்ஸ் இது வந்து பிரசிடென்ட் வந்து 31 பேருக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா சேவிங் த லைஃப் ஆஃப் த பர்சன். ஸோ சேவிங் த லைஃப் ஆஃப் தி பர்சன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிரசிடென்ட் வந்து 31 பேருக்கு வந்து இந்த மாதிரி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கோட்டை அமீர் அவார்டு வந்து 2024 முகமது ஜுபேர் கொடுத்துருக்காங்க. ஜீவன் ரக்ஷா பதக் சீரீஸ் ஆஃப் அவார்டு வந்து பிரசிடென்ட் வந்து 31 பேருக்கு வந்து அக்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார். ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் நேஷனல் அவார்டு இன் இந்தியா ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் இன்னோவேட்டர்ஸ் அவங்களுக்காக கொடுக்கறது. நேஷனல் அவார்ட்ஸ் இன் இந்தியா ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் இன்னோவேட்டர்ஸ் கொடுக்குற அவார்டு தான் ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார். அடுத்து 14 பிரதம் மந்திரி ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் கொடுத்துருக்காங்க. PMRBP இதை வந்து 19 சில்ட்ரனுக்கு வந்து பிரசிடென்ட் வந்து கொடுக்குறாங்க. 19 சில்ட்ரனுக்கு வந்து பிரசிடென்ட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து
சுபாஷ் சந்திர போஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கார் SCB APP 2024. ஸோ இது வந்து 60 பேராசூட் ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் உத்தரப்பிரதேசில் இருக்குது செலக்டட் ஃபார் திஸ் அவார்டு. கிட்டத்தட்ட 60 பேராசூட் ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் உத்தரப்பிரதேசில் இருக்குது. அதுதான் இந்த அவார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்கு. அடுத்து 16th பாயிண்ட் வந்து மங்கள் பாண்டே. இவர் வந்து சிப்பாய் இந்த 6th கம்பெனி ஆஃப் த 34th பெங்கால் நேட்டிவ் இன்ஃபேண்ட்ரி இன் பராக்பூர். இவரோட சிப்பாய் இந்த 6th கம்பெனி ஆஃப் த 34th பெங்கால் நேட்டிவ் இன்ஃபேண்ட்ரி இன் பராக்பூர். அவர் தான் வந்து மங்கள் பாண்டே. மங்கள் பாண்டே வந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சிப்பாய் இந்த 6th கம்பெனி ஆஃப் த 34th பெங்கால் நேட்டிவ் இன்ஃபேண்ட்ரி. இது முக்கியமான டாபிக் இது. அடுத்து ஆர்கிடெக்சரில் பார்க்க போகிறோம். ஆர்கிடெக்சரில் 17 வந்து காலாராம் டெம்பிள். இது எங்கே இருக்குன்னா நாசிக்கில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. இல்லை சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர் என்னன்னா பிளாக் ராம். ஸோ ராம் வந்து பிளாக் கலரில் இருப்பாங்க. ஸோ பிளாக் ராம், காலாராம்னா பிளாக், காலானா பிளாக், நாசிக் அண்ட் மகாராஷ்டிரா. அப்புறம் குருவாயூர் டெம்பிள். குருவாயூர் டெம்பிள் எங்களுக்கு கேரளாவில் இருக்குது. அதை வந்து துவாரகா ஆஃப் த சவுத் அப்படி சொல்கிறோம், லார்டு விஷ்ணு. அடுத்து ஸ்ரீரங்கநாத சுவாமி டெம்பிள் எங்கே இருக்குது? திருச்சியில் இருக்குது. இதை வந்து திருவரங்க திருப்பதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திருவரங்க திருப்பதி, திரவிடியன் ஸ்டைல். அங்கே காட் வந்து லார்ட் விஷ்ணு. அடுத்து சுபிகா பெயிண்டிங், அது வந்து பிலாங்ஸ் டு மணிப்பூர். சுபிகா பெயிண்டிங் பிலாங்ஸ் டு மணிப்பூர். அடுத்து தமிழ்நாடு பனமலை பெயிண்டிங். தமிழ்நாடு பனமலை பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இதில் தலகிரி வர்ஷா டெம்பிள், தலகிரீஸ்வரா டெம்பிள். தலகிரீஸ்வரா டெம்பிள் விழுப்புரத்தில் இருக்குது, தமிழ்நாடு. தலகிரீஸ்வரா டெம்பிள் விழுப்புரம், தமிழ்நாடு. அங்கே தான் தமிழ்நாடு பனமலை பெயிண்டிங் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அடுத்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸ், கிட்டத்தட்ட 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்குது. தமிழ் வந்து 2004 வந்து கொடுத்துருப்பாங்க. சான்ஸ்கிரிட் வந்து 2005, கன்னடா தெலுங்கு வந்து 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி இருக்காங்களா, அவங்கள பங்களா வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜாக கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து புங்கனூர் கவ். அடுத்து புங்கனூர் கவ், இது வந்து டுவார்ஃப் கேட்டில். இது வந்து ஆந்திராவில் இருக்குது. இது வந்து 70 to 90, 70 to 90 சென்டிமீட்டர் டால் தான் இருக்கும். வெயிட் வந்து லெஸ் தென் 200 கிலோகிராம். அடுத்து புங்கனூர் கவ் டுவார்ஃப் கேட்டில் ஆந்திராவில் இருக்குது. 70 to 90 சென்டிமீட்டர் டால், வெயிட் லெஸ் தென் 200 கிராம். அடுத்து சபிந்தா மேரேஜஸ். சபிந்தா மேரேஜஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் வித் கசின் மேரேஜ். ரிலேட்டட் வித் கசின் மேரேஜ். செக்ஷன் 3 ஆஃப் த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் டிஃபைன்ஸ் சபிந்தா மேரேஜ். செக்ஷன் 3 ஆஃப் த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் டிஃபைன்ஸ் சபிந்தா மேரேஜஸ். அடுத்து 25th வந்து கிரந்தம் இன்ஸ்கிரிப்ஷன். இது வந்து பல்லவா பீரியடோட இன்ஸ்கிரிப்ஷன். யூட்டிலைஸ்ட் இன் தமிழ்நாடு ஃபார் இன்ஸ்கிரிபிங் பிராக்ரித் அண்ட் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜஸ். Utilized in Tamil Nadu for inscribing Prakrit and Sanskrit languages. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் அது முக்கியமான 25 டாபிக்ஸ் இது. ஸோ இதே மாதிரி ஒரு முக்கியமான டாபிக்ஸோட சோசியல் இஷ்யூஸோட நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.